நாம் இந்த பகுதியில் சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி சதுரம் கொடுத்துட்றாங்க. இந்த சதுரத்துக்குள்ளே எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நமக்கு 4 ஆன்சர் கொடுத்துட்றாங்க. 20, 14, 15, 16ன்னு கொடுத்துட்றாங்க. இதில் எது சரியான விடையை நாம் இப்போ கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப எளிமையானது. முதல்ல அந்த சதுரத்தை பார்க்கணும். அந்த சதுரத்தில் வரிசை எத்தனை இருக்குது, களம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சதுரத்தில் பார்த்திங்கன்னா வரிசை 3, களம் 3 இருக்குது. இரண்டும் நமக்கு சமமாக இருக்குது. அப்போ இந்த கணக்கு நமக்கு ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். அதாவது இங்கே வரிசையும் களமும் சமமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வரிசையும் களமும் 3 இருக்கிறதுனால நம்ம 3 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். இதே வரிசையும் களமும் 4 இருந்தால் 4 வரைக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். இங்கே 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, மொத்தம் நமக்கு 14. அப்போ இந்த சதுரத்துக்குள்ளே நமக்கு எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னா மொத்தம் 14 சதுரங்கள் இருக்கிறது. நன்றி.